இந்த எப்படி வந்து விஜய் அவர்கள் பிரச்சாரத்துக்கு போனால் ஒரே பாட்டை போட்டு 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 இவங்களை வெறுப்பேற்றுறாங்க. நீ மட்டும் தானே ஸ்டாலின் வராரு விடியல் தர போறான்னு போட்டா கேளு, கேட்டு சாவு. ஏன்னா இங்க ஒரு 2 பாட்டு இருக்கு, அதனால பிரச்சனை. இங்க 2 பாட்டு இருக்கு சார். ரெண்டாவது இந்த பாட்டை அவன் கொண்டாடுறான், நீங்க அந்த போட்டு அந்த பாட்டை கேட்டு வெறுப்பாயிட்டாங்க. புரியுதுங்களா? இப்போ அதே மாதிரி இந்த பாட்டை ட்ரெண்ட் பண்ணி திமுக உச்சபட்ச வெறுப்பேற்றுவாங்க. தளபதி அவர்கள் வந்து பாடியிருக்கிறாரு, அந்த பாட்டு வருதுன்றதை நல்லா கொஞ்சம் கொண்டாடுவானுங்க. உங்களுக்கு தெரியும் அது வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும்லாம் விஜய் அவர்கள் வந்து இது கடைசி படமாக இருக்கக்கூடாது. அப்படி சொல்கிறீங்க? எஸ் எஸ். ஓகே சார், சினிமா என்பது மிகப்பெரிய ஒரு ஆயுதம் சார். மக்கள்கிட்ட நம்ம எளிமையாக ஒரு கருத்தை கொண்டு போய் சேர்க்குறதோ, அவன் மனசில் பதிய வைக்கிறதோ. தமிழ்நாட்டில் பிறந்து வளர்க்கலை, பூர்வீகம் அவங்க தமிழ்நாடு கிடையாது, தமிழ்நாடுக்கும் அவங்களுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. கேரளாலேயே பிறந்து கேரளாலே வளர்ந்து கேரளா அரசியலையே பார்த்து அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் விஜய் அவர்களுடைய வாரிசாக இருந்து அரசியலை கூர்ந்து கவனிக்கிறான். ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, பாண்டி கூட விட்டுருங்க பக்கத்தில் இருக்குது. பட் இந்த ஸ்டேட்டில் நமக்கும் இந்த அரசியல் தொடர்புக்கும் எந்த சம்மந்தமே இல்லாத நபர்கள் தளபதி விஜய் அவர்களே தளபதியாக ரசித்தா போதும், ஒரு அரசியல் தலைவனாக ரசிப்பதும் சார் அவங்களால இங்கே வந்து ஓட்டு போட முடியாது சார். அவங்களால எந்த ஒரு மாற்றத்தையுமே ஆனாலும் விரும்புகிறாங்க. அதை இவருக்காக விரும்புறதை தாண்டி இவருக்காக வேலை செய்கிறாங்க. அங்கே உட்காந்து நம்ம இன்டர்வியூ உட்காந்து பார்க்குறாங்க சார். கர்நாடகாவில் உள்ள இந்த மாதிரி முக்கியமான அரசியல் தலைவர்களை பற்றி நமக்கு தெரியுமா? நம்ம என்னைக்காவது உட்காந்து பார்த்துருக்கோமா? கேரளா அரசியல் உள்ள நபர்களை பற்றி அரசியல் அவங்க டிபேட்டை பார்த்துருக்கோமா? இன்டர்வியூஸை எதுவுமே செய்யலை சார். பெரிய ஆச்சரியம் என்னன்னாக்கா, தமிழ்நாட்டு அரசியலை பற்றி பார்க்குறான், தமிழ்நாட்டில் இருக்க டிபேட்டை பார்க்குறான், அரசியல் இன்டர்வியூஸை பார்க்குறான், எடுத்து கட் பண்ணி போடுறான் போது எவ்வளோ பெரிய அரசியல் இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்காரு. இவர் வந்து மக்களை அரசியல் படுத்தலன்றான் அந்த தற்கொலை பயிலுங்க. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படத்துடைய அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் தளபதி கச்சேரி அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்திருக்கு. அது என்னதாவது அரசியல் எல்லாம் நம்ம அவரை பற்றி பேசினாலும் அவருடைய அந்த படம் அப்படின்னு வரும்போது அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்படின்றது எதிர்பார்ப்புகளை எகிர வைக்கும் அவங்களுடைய ரசிகர்கள்ட்ட. அதே போல் இந்த முதல் பாட்டை விஜய் அவர்களே பாடுறாரு அப்படின்னும் போது அப்படியா? ஆமாம், அப்படிதான் தகவல் வந்துருக்கு. ஓகே, அனிருத் ஃபர்ஸ்ட் பாடினதாகவும் அதுக்கப்புறம் விஜய் அவர்களே பாடினா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி பாடுறாங்கன்னு சொல்லுவோம். அப்போ அவர் பாடின பாட்டு தான் நாளைக்கு வருமா? அப்படி தான் சொல்கிறாங்க. சூப்பர் சூப்பர். எப்படி எதிர்பார்ப்பு எப்படி இருக்குது? ஏன்னா கிட்டத்தட்ட கடைசி படம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படின்னும் போது அதோட எதிர்பார்ப்பு இன்னும் ஜாஸ்தி. எப்போவுமே அந்த எதிர்பார்ப்பு இருக்கும். அதில் அரசியல் சார்ந்த வரிகள் பாடலாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அதான் ட்ரெண்டி. இனி எந்த கட்டு எடுத்தாலும் பசங்க எடிட் பண்ணி அதான் போடுவாங்க. வாரியர்ஸ் வந்து திமுகவை புழக்கிற மாதிரி 4 வரி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், இந்த சமூக நீதியை சவப்பெட்டில் ஏற்றக்கூடிய வார்த்தைகள்லாம் அதில் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அதை தான் எடுத்து போட்டு அடிப்பாங்க. இந்த எப்படி வந்து விஜய் அவர்கள் பிரச்சாரத்துக்கு போனால் ஒரே பாட்டை போட்டு 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 இவங்களை வெறுப்பேற்றுறாங்க. நீ மட்டும் தானே ஸ்டாலின் வராரு விடியல் தர போறான்னு போட்டா கேளு, கேட்டு சாவு. ஏன்னா இங்க ஒரு 2 பாட்டு இருக்கு, அதனால பிரச்சனை. இங்க 2 பாட்டு இருக்கு சார். ரெண்டாவது இந்த பாட்டை அவன் கொண்டாடுறான், நீங்க அந்த போட்டு அந்த பாட்டை கேட்டு வெறுப்பாயிட்டாங்க. புரியுதுங்களா? இப்போ அதே மாதிரி இந்த பாட்டை ட்ரெண்ட் பண்ணி திமுக உச்சபட்ச வெறுப்பேற்றுவாங்க. அது ஒன்று. ஆனால் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும், அந்த அரசியல் இல்லாமல் ரசிகர்களை சொல்கிறேன், சினிமா ரசிகர்களுக்கு பிரியர்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வரவேற்பாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு தளபதி அவர்கள் வந்து பாடியிருக்கிறாரு, அந்த பாட்டு வருதுன்றதை நல்லா கொஞ்சம் கொண்டாடுவானுங்க. உங்களுக்கு தெரியும் அது வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும்லாம் விஜய் அவர்கள் வந்து இது கடைசி படமாக இருக்கக்கூடாது. அப்படி சொல்கிறீங்க? எஸ் எஸ். ஓகே சார், சினிமா என்பது மிகப்பெரிய ஒரு ஆயுதம் சார். மக்கள்கிட்ட நம்ம எளிமையாக ஒரு கருத்தை கொண்டு போய் சேர்க்குறதோ, அவன் மனசில் பதிய வைக்கிறதோ. ரெண்டாவது, நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், பசுமரத்தாணி போல் வந்து தேட்டரில் நம்ம வந்து போய் பார்க்குறோம்ல ஒரு படம், அந்த படத்தோடைய பாடலோ காட்சியை பார்க்கும் பொழுது எத்தனை ஆண்டுக்கு முன்னாடி பார்த்தாலும் யார் கூடலாம் நம்ம சேர்ந்து போய் படம் பார்த்தோம், அது என்ன மாதிரி ஃபன் மூமெண்ட் ஏற்பட்டுச்சு, என்ன குட் மெமரிஸ் ஏற்பட்டுச்சுன்றதை க்ரியேட் பண்ணும், ரீக்ரியேட் பண்ணும். அப்போ எடுத்த புகைப்படங்கள் எல்லாமே அது அந்த சினிமான்றது. ரெண்டாவது, நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை ரொம்ப ஈஸியாக கொண்டு போய் அங்கே சேர்க்கும். நீங்கள் பரியன் பெருமாள் எடுத்துக்கோங்க, அதே போல் நீங்கள் வந்து அதாவது ரொம்ப உளவியலாக பாதிக்கக்கூடிய படங்களோ அல்லது புரட்சிகரமான படங்களோ, பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய படங்களோ, இப்போ நீங்கள் பிகில் எடுத்துங்க, இந்த மாதிரி எந்த விஷயத்தை அஜித் குமார் வந்து அட்வொகேட்டாக நடிச்சிருந்தாலும் அந்த பெண்களுக்கு நேர்கொண்ட பார்வை, அந்த மாதிரி ஒரு சமூக ரீதியான சில விஷயங்களை வந்து சொல்கிறதுக்கு யூஸ் ஆகும். எம்ஜிஆர் அவர்கள் வந்து அந்த பாணியை கையாண்டார். அந்த வருஷத்துக்கு ஒரு படம் கொடுத்தாலும் அது ரொம்பவும் இன்டர்நெட்டாகவே வச்சுக்கும். உங்களை வந்து தொய்வடையாமல், உங்களை விட்டு மக்கள் விலகாமல் இன்னும் க்ளோஸாகவே இருப்பாங்க. நீங்கள் அரசியலில் எவ்வளோ தான் க்ளோஸாக இருந்தாலும்
அவன் ஜேர்னலில் தானே உங்களை வந்து இன்னும் நல்லா கொண்டாடி உங்களை இந்த அளவுக்கு கொடுத்தான். அந்த ஜேர்னல்லே இன்னும் வந்து எனக்கு தெரிஞ்சு அவர்லாம் வந்து பவன் கல்யாண் இப்போ நடிக்கிற மாதிரி எனக்கு பவன் கல்யாண் நடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படியா? எனக்கு வந்து இவர் தொடர்ந்து நடிக்கணும், என்னுடைய ஆசையாக தான். நீங்கள் வருஷத்துக்கு ஒரு படம் கொடுங்க போதும், ஒரே ஒரு படம் கொடுங்க, ஒரு 30 நாள் அதுக்கான விடுப்பு எடுத்துக்கோங்க, எடுத்துக்கிட்டு நீங்கள் செய்யுங்க. தொடர்ந்து கூட நீங்கள் விடுப்பு எடுக்க வேணாம், கேப் விட்டு நீங்கள் எடுத்துக்கங்க. மற்ற சீன்ஸ் எல்லாத்தையும் யாராவது வச்சு எடுக்கணும். அந்த மாதிரி எடுத்து அந்த நீங்கள் எதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்க, எதெல்லாம் செய்யணும், எந்த மாற்றத்தை இளைஞர்கிட்ட ஏற்படுத்தணும், எந்த புரிதலை ஏற்படுத்தணும், அவனை எப்படி அரசியல் மையப்படுத்தணும், யாரை எதிர்க்கணும், என்ன எடுக்கணும், நம்ம சித்தாந்தம் என்ன, நம்மளுடைய வாழ்வியல் என்ன, இது எல்லாமே கலந்த படமாகவே கொடுங்க. அவன் என்ஜாய் பண்ணுவான். நீங்கள் என்ன செஞ்சாலும் என்ஜாய் பண்ணுவான் சார். நீங்கள் ஃப்ரேமில் வந்தால் மட்டும் போதும் சார், அவனை பொறுத்த வரைக்கும். புரியுதுங்களா? ரஜினி சொல்றோம், சிவாஜி நீங்க வந்தா மட்டும் போதும். ஆமா, நீங்க ஃப்ரேம்ல வந்தீங்கன்னா அவன் கொண்டாடுவான். அது ஒரு ஆசை எல்லாருக்குமே இருக்கு. அது தொண்டர்களா இப்ப டிவிக்கேல இருந்து மாறினாலும் எல்லாருமே பண்ணாலுமே கூட அவர் ஒரு படம் பண்ண மாட்டாரா, அடுத்தடுத்து இந்த படங்கள் பண்ணுவாரோ அப்படின்னு பண்ணணும் சார். ஏன்னா எவ்வளவு பெரிய ஆயுதம் தெரியுமா உங்களுக்கு? அது இது நடந்தா நல்லா தான் இருக்கும். அப்படி ஒரு முடிவு எடுத்து ஒரு முடிவை மறுபரிசீலனை செய்து நடக்கணும். நீங்கள் வந்து நடந்தால் அது நல்லாயிருக்கும். நடக்கணும். நான்லாம் வந்து நிச்சயமாக தளபதியை பார்க்கும்பொழுது சொல்லுவேன், நீங்கள் வந்து அரசியலுக்கு மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கீங்கன்றதெல்லாம் நல்ல விஷயம். சேவை செய்யுங்கள், வேணானே சொல்ல, நல்லாட்சி நடத்துங்க. ஏன் அதில் ஒரு 30 நாள் சார், 28 நாளில் படம் எடுத்து ரிலீஸ் ஆனதெல்லாம் உண்டு சார். அந்த மாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக செய்யணுன்றது. நீங்கள் ஒரு விஷயம் குறிப்பிட்டு சொன்னீங்க, இந்த மாதிரி படம் இதுதான் அவருக்கு வந்து அதிகமான கொண்டாட்டத்தை கொடுக்கும். அது இங்கே மட்டும் இல்லைல்ல, மற்ற மாநிலங்கள்லையுமே அது இருக்கு. செம இம்பேக்ட். என்னன்னா, இந்த வாரியர்ஸ்ன்ற பேரில் இருக்கக்கூடிய நபர்கள் தமிழ்நாட்டில் பிறந்து வளர்க்கலை. பூர்வீகம் அவங்க தமிழ்நாடு கிடையாது. தமிழ்நாட்டுக்கும் அவங்களுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. கேரளாலேயே பிறந்து கேரளாலே வளர்ந்து கேரளா அரசியலையே பார்த்து அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் விஜய் அவர்களுடைய வாரியர்ஸாக இருந்து அரசியலை கூர்ந்து கவனிக்கிறான். ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, பாண்டி கூட விட்டுருங்க, பக்கத்தில் இருக்குது. பட் இந்த ஸ்டேட்டில் நமக்கும் இந்த அரசியல் தொடர்புக்கும் எந்த சம்மந்தமே இல்லாத நபர்கள் தளபதி விஜய் அவர்களே தளபதியாக ரசித்தா போதும், ஒரு அரசியல் தலைவனாக ரசிப்பதும் சார், அவங்களால இங்கே வந்து ஓட்டு போட முடியாது சார். அவங்களால எந்த ஒரு மாற்றத்தையுமே ஆனாலும் விரும்புகிறாங்க. அதை இவருக்காக விரும்புறதை தாண்டி இவருக்காக வேலை செய்கிறாங்க. அங்கே உட்காந்து நம்ம வின்றியும் உட்காந்து பார்க்குறாங்க சார். இப்போ உங்களுக்கு அவர் என்னடா இது தலையெழுத்துன்னு இருந்தா கூட அவங்களுக்கு இல்லை, அவங்க விரும்பி தான் பார்க்குறாங்க. விரும்பி பார்த்து அது சம்மந்தமா எனக்கு வந்து நிறைய வருது. வாய்ஸ் நோட் அனுப்புகிறாங்க, கால் பண்ணி பேசுகிறாங்க, எல்லாம் சொல்கிறாங்க. எங்களுக்கும் தமிழ்நாட்டு அரசியலுக்கும் தொடர்பு இல்லை, நாங்கள் வந்து ஓட்டு போட போகிறது இல்லை. ஆனால் பிரயோஜனம் இல்லை. ஆமாம், எங்களுக்கு அது 10 பைசா அந்த அரசியல் பிரயோஜனம் இல்லை. ஆனால் எங்கள் அண்ணன் தளபதி வந்திருக்காரு, அவர் எப்பயுமே ராஜா மாதிரி இருக்கணும், சிங்கம் மாதிரி இருக்கணும், மக்களுக்கு நல்ல சின்ன வந்திருக்காரு, அதுக்காக நான் மெனக்கெட்டு உட்காந்து தமிழ்நாட்டு அரசியலை தெரிஞ்சுக்கிறேன்றான். ஓகே, தமிழ்நாட்டு அரசியலை தெரிஞ்சுக்கிட்டு தமிழ்நாட்டு அரசியலை கற்றுக்கொண்டு தமிழ்நாட்டில் அரசியலை பற்றி பேசக்கூடிய நம்மளுடைய பேட்டியை உட்காந்து பார்த்து அதை எடுத்து எடிட் பண்ணி கட் பண்ணி அவன் ரீல்ஸ் போடுறான், பயங்கரமா ட்ரெண்ட் பண்றான். எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது என்னன்னா, இந்த இன்டர்வியூஸ் எடுத்து கூட போட்டுடலாம், ஏன்னா யூடியூப்ல மெயின் ஸ்ட்ரீம் மீடியால வரக்கூடிய டிபேட்ஸ் எல்லாம் இருக்கு, அதையுமே அவங்க வந்து கட் பண்ணி எடுத்து. ஸோ எவ்வளோ பெரிய இம்பாக்ட் பாருங்க. என்னமோ இவர் வந்து மக்களை அரசியல் படுத்தலன்றாங்க. அதாவது டிபேட்ஸ்ல நியூஸ் சேனல் பார்த்து வீட்டில் பார்த்துட்டு இருக்கும்போது இவனுங்க யார் கத்திக்கிட்டு இருக்கானுங்க, இதையா வச்சிருக்கீங்கன்னு வந்து ரிமோட் எடுத்து மாத்திட்டு போறாங்க. நம்மளே சின்ன வயசுல தான் பண்ணுவோம். இப்போ எங்க அப்பாலாம் உட்காந்து, அவர் வந்து ரொம்ப அரசியல் பிரியர், பார்க்கும் பொழுது சாயங்காலம் அனுப்புதான், ஐயோ கடுப்பு, ஒரு படம் பார்க்க முடியல, ஒரு பாட்டு கேட்க முடியல, எந்த நேரமும் இதை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காருன்றதான் சின்ன வயசுல நம்மளுமே பார்த்தது. ஆனால் இன்னைக்கு அவன் உட்காந்து டிபேட்டை போடுறான், சாயங்காலம் வேணா பார்க்குறான், அதுலேருந்து என்ன விஷயம் பேசுகிறாங்க எடுக்கிறான், கட் பண்ணுறான், அதுக்கேற்ற மாதிரி பிஜிஎம் போடுறான், ஒரு அட்டாச்மெண்ட் பண்ணுறான், யாரை சொல்லியிருக்காங்களோ அவங்க மேலே கீழே ஃபோட்டோ போட்டு அடிச்சு ஏற்றுறான் சார். அம்பாடியே இவர் என்ன பூர்வீகம், இவர் என்ன காங்கிரஸா, இவர் என்ன இதுவா திமுக. சரி, நான் இன்னொரு விஷயம் நான் கேட்குறேன். கர்நாடகாவில் உள்ள இந்த மாதிரி முக்கியமான அரசியல் தலைவர்களை பற்றி நமக்கு தெரியுமா? நம்ம என்னைக்காவது உட்காந்து பார்த்துருக்கோமா? கேரளா அரசியல் உள்ள நபர்களை பற்றி அவங்க டிபேட்டை பார்த்துருக்கோமா, இன்டர்வியூஸை எதுவுமே செய்யலை சார். பெரிய ஆச்சரியம் என்னன்னாக்கா, தமிழ்நாட்டு அரசியலை பற்றி பார்க்குறான், தமிழ்நாட்டில் இருக்க டிபேட்டை பார்க்குறான், அரசியல் இன்டர்வியூஸை பார்க்குறான், எடுத்து கட் பண்ணி போடுறான் போது எவ்வளோ பெரிய அரசியல் இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்காரு. இவர் வந்து மக்களை அரசியல் படுத்தலன்றான் அந்த தற்கொலை பயிலுங்க. இவன் திமுக, இவன் அதிமுக காரன் சார். இவர்னால அவன் திமுக, அதிமுக, பிற கட்சிகள் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுட்டு, அவன் பேரை தெரிஞ்சு வச்சுட்டு, பெரிய மிஸ் சின்ன மிஸ் அண்டா தொடர்பு கட்ட வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க சார். ஒரு மனுஷன் அரசியலுக்குள்ள வந்தது என்டையர்ல தமிழ்நாடு ஸ்டேட்டை இம்பாக்ட் பண்ணா பரவாயில்ல சார், பிற ஸ்டேட்டு. எனக்கு நேற்று கனடாலேருந்து ஒருத்தவங்க அனுப்பிச்சாங்க, நான் அந்த உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. கனடாவில் இருக்கிறாங்க,
அவங்க வந்து அவங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. விஜய் அவர்களை பிடிக்குமா, அதை பார்க்குறோம். நம்ம அதுக்கப்புறம் நிறைய டிபேட்ஸ் பார்க்குறோம். உங்கள் டிபேட்ஸ் நான் நிறையா பார்க்குறேன் சார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுடைய இதெல்லாமே வந்து தளபதிக்காக தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கன்னு இது கேண்டரா வந்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஸோ எனக்கு இதெல்லாம் ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு என்னடா இது சார், நம்ம இப்படி ரிவர்ஸில் யோசிங்களேன். நம்ம கேண்டா அரசியலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோமா, நியூசிலாந்தை பற்றியோ கேனடாவை பற்றியோ இலங்கை அரசியலை பற்றி, இலங்கை அரசியல் கூட நமக்கு தெரியும், ஏன்னா நம்ம தமிழ் உறவுகள் இருக்குன்னு. ஆனால் அதை தாண்டி வேறு எந்த நாட்டோட அரசியலும் நம்ம வந்து இன்டெப்த்தாக பார்க்க மாட்டோம். யார் அதிபர் மட்டும் தெரியும். இங்கே அதிபர் ஒருத்தர் விட்டுறாரு, அது இல்லை, புரியுதுங்களா? அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. சொல்லவே விட மாட்டீங்க. யாருங்க வேணா விடுங்க, சொல்லுங்க. ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கீங்க. ஏன்னா வந்து இந்த அரசியல் மாற்றத்தை, இவ்வளோ பெரிய அரசியல் ஆர்வத்தை விஜய் அவர்கள் விதைத்திருக்கிறது அவங்களுக்கே அவ்வளோ பெரிய இம்பாக்ட் ஏற்பட்டுனா இங்கே எவ்வளோ பெரிய இம்பாக்ட் இந்த மக்களுக்கு ஏற்பட்டு எவ்வளோ பெரிய மாறுதலை உருவாக்குவாங்க. 2026 நிச்சயம் அரசியல் மாற்றம் நிகழ்ந்தே தீரும் சார். இவங்க சப்போர்ட்லாம் சொல்ல முடியாது. அவங்களாம் இந்த தமிழ்நாட்டுக்கு வந்து எங்கிட்டாவது ஓட்டு உரிமை வாங்கிட்டு வந்து ஓட்டு போடாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சீரியஸாக சார், அவ்வளோ பேரன்பு கொண்டு இருக்கிறாங்க. நீ பீகாரிக்கே ஓட்டு கொடுக்குறிய, ஓட்டு உரிமை கொடுக்குற, அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்ன? ஒரு அரசியலுக்கு வந்ததுல இன்னொரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் இல்லை, தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அதிபர் எல்லாரையுமே தெரிஞ்சிருக்காங்க. அண்ணன் யாரு, என்ன விஷயம்ன்றதையும் அவங்க வந்து தெரிஞ்சிருக்காங்க. அப்படின்றத தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்வுகளில் தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி சார்.